ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஓகே, லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம், ஷீமிங் ஃபன்யானுக்காக ஒரு கம்பெனியோட இருந்த கான்ட்ராக்டே டெர்மினேட் பண்ணிட்டாரு. அதில் அவங்களோட காயம் சரியாகணும் அப்படிங்கிறக்காக அண்ணன் தம்பியும் இப்படி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் ரெண்டு பேரும் ஒரே கொஸ்டினை கேட்குறாங்க ஃபன்யான்ட்டு, நீ ஆல்ரெடி யாரையாவது டேட் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்குற ஃபன்யானுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அதோட தான் லாஸ்ட் எபிசோடு முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி, நான் உங்கள் அக்னி. இப்போ ஃபர்ஸ்ட் சீனே ஷீமிங் ஃபன்யானை பார்த்து, நீ ஆல்ரெடி யாரையா டேட் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஷீ கேட்ட கொஷினே கேட்க, ஃபன்யா அப்படியே பொறையே எரியுது, அவங்க சூப்பராக துப்பிடுறாங்க. அது ஷீமிங் மேலே பட்டுச்சு போல. அவங்க உனக்கு என்ன பைத்தியமா இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்க, நான் இப்போ என்ன கொஷின் கேட்டேன்னு இப்படி பண்ணேன் அப்படிங்கிற அவர் கத்திட்டு இருக்காரு. இவங்க சாரி அப்படிங்கிற கேட்டுருக்காங்க. இப்போ ஷீமிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீ ஷீட்டு கொஞ்சம் தள்ளியே வந்துட்டு, ஏன்னா அவன் நிறைய பொண்ணுங்களை டேட் பண்ணியிருக்கான், ஸோ அதனால தான் அப்படிங்கிற சொல்ல, ஃபன்யா ஓ அப்படியா, அதனால தான் அவர் அதெல்லாம் சொன்னாரா, சே எனக்கு இது முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கையில் அடிபட்டுக்கிறது கூட மறந்துட்டு டைனிங் டேபிளில் தட்ட கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அவங்க, நான் ஷீட் சில டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்கணும், நான் நிஜமாவே இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன், எனக்கு இது முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு. டேரக்டர் சொன்னார், லேகார்டு அவ்வளோ ஃப்ளர்ட்டியாக இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக ஷீட் இதை கற்றுக்கணும் அப்படிங்கமா சொல்ல, ஷீம் நான் ஒரு பிளான் பண்ணி சொன்னேன், நீ ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஷீ ஒன்றும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி வேகமாக சொல்ல, அவங்க அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவங்க ஏதோ காமெடி பண்ணி சிரிச்சிருக்காங்க. இங்கே ஷீமிங் அப்படியே கடுப்பாயிட்டு, சூப்லாம் உன்னோட எச்சி தான் இருக்கு, நான் எப்படி தான் இதை குடிக்க, நான் போய் வேற எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காரு. இப்போ நைட் ஷீமிங் அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபன்யான் சத்தமே இல்லாமல் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. அவங்க திடீர்னு இப்படி நிற்கிறத பார்க்குற ஷீமிங் ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுறாரு. ஃபன்யான் என்ன சொல்கிறாங்க, ஷீமிங் எனக்கு நல்லாவே தெரியும், நான் இப்படிலாம் பண்ணனால உங்களுக்கு என்ன பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன பண்ணுறது, நான் என்னோட ஹேரை வாஷ் பண்ணணுமே, ஸோ அதனால தான் இங்கே வந்தேன், நான் ஹேர் வாஷ் பண்ணிக்குவான் அப்படிங்கிற கேட்க, அவர் ஓகே பண்ணிக்கோ அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கே போகிறாரு. சரின்னு ஃபன்யானு உங்களோட கையில் போட்டுக்க அந்த கட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்க, ஷீமிங் இவங்க பண்ணுறதை பார்த்துட்டு, அவன் எதுக்காக நீ அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற கேட்க, ஃபன்யான் என்னோட கை சரியாச்சு, அதை நான் இதை ரிமூவ் பண்ணாமல் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுறது, அதனால தான் அப்படிங்கிற சொல்ல, ஷீமிங் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது உன்னோட பொறுப்பு, ஆனால் நீ அதை கழட்டக்கூடாது அப்படிங்கிற சொல்ல, ஃபன்யான் என்ன நீங்கள் சொல்கிறீங்க, நான் இதை கழட்டி தான் ஆவேன் அப்படிங்கிற கழட்ட போக, ஷீமிங் அப்படின்னா நான் கண்டிப்பாக உனக்கு ஃபைன் போடுவேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. உடனே ஃபன்யான் என்னையா நீ சொல்கிற, உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிக்கிச்சா அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எப்போ நீங்கள் இந்த ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுனீங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிற கேட்டிருக்கேன். அதுக்கு ஷீமிங் இங்கே பாரு, நீ இந்த பேண்டேஜ் ரிமூவ் பண்ணல அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஃபைனும் போட மாட்டேன் அப்படிங்கிற சொல்ல, ஃபன்யான் அப்படியே யோசிச்சுட்டு, அப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ நான் இதை போட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு காசு தருவீங்க அப்படின்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற கேட்குறாங்க. இவங்க இவளுக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கிற போக, ஃபன்யான் அவர் என்னமோ ஓகே அப்படின்னு சொன்ன மாதிரி ஹாப்பியாக சிரிச்சிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கட்டெல்லாம் நல்லா போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஹேர் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டேப் ஷீமிங் க்ளோஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவரே என்ன கேட்குறாரு, நான் ஒன்று ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபன்யான் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா ஃபன்யானுக்கு ஷீமிங் ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்டுருக்காரு. அதுவும் அவங்க தண்ணி சூடாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல, இவர் செக் பண்ணிலாம் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ட்ரையெல்லாம் பண்ணி விடுறாரு. ஃபன்யானுக்கு ஷாக் ஆகி இது இவர் தானா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஷீமிங் இப்போ என்ன உன்னோட ரிஹர்சலுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படிங்கமா கேட்க, ஃபன்யான் என்ன நீங்களா அப்படிங்கமா கேட்க, ஷீமிங் சொல்கிறாரு, என்ன இப்போ அந்த ஷீனால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கமா கேட்குறாரு. அதுக்கு ஃபன்யான் இல்லை, ஷீ ப்ரொஃபஷனல் ஆக்டர், அதோட மெயின் ஆக்டரும் அவர் தான், ஆனால் நீங்கள் ஆக்டர் இல்லை அப்படிங்கமா சொல்ல, ஷீமிங் சொல்கிறாரு, நான் ஆக்டர் இல்லைன்னா என்ன, எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதா, என்னோட திறமையை கொஸ்டின் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேகார்டு பற்றிலாம் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, சரி அந்த லேகார்டு பிரின்ஸ் ஆஃப் உல்ஃபும் பேசுகிற அந்த டைலாக் எனக்கு ஞாபகம் இருக்கா, அவரே அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது நார்மலாக பார்க்க ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்னர் தாட்ஸை வெளியில் ஒத்துக்கிற மாதிரியான டைலாக்கு, அதை உன்னால தான் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன், ஏன்னா உனக்கு தான் ஃப்ளர்ட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே அப்படிங்கிற சொல்ல, ஃபன்யான் அப்படியே
கடுப்பாயிறாங்க. ஏன் அப்படி சொன்னீங்க பாருங்கள் என்னோட திறமை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க உங்களோட ஆக்டிங்கை. அதில் வந்து என்ன டைலாக் வரும் அப்படின்னா, நான் இப்போ வந்துட்டு முன்னாடி வந்து நிற்கிறேன், உனக்கு வந்துட்டு என்கிட்ட கேட்கறக்கு எதுவுமே வந்து கொஷின் வந்துட்டு இல்லையா, ஆக்சுவலி டூ யூ லைக் மீ அப்படிங்கிறது தான் வந்து டைலாக்கு. இவங்க வந்து ஆக்சுவலின்னு மட்டும் சொல்கிறாங்க, டூ யூ லைக் மீ அப்படிங்கிறது அவங்க வாயிலே வந்துட்டு வரல. இப்போ அப்படியே வந்து ஷீமிங் வந்து பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் வந்துட்டு டூ யூ லைக் மீ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ஃபன்யான் வந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஸ்டன்னாகி வந்து நின்றுட்டு எஸ் அப்படிங்கமா வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு லேக் கார்டாக வந்துட்டு இல்லை, ஃபன்யானா. இது வந்து ஷீமிங்க்கு வந்து புரிஞ்சிச்சு. ஃபன்யானா அதுக்கப்புறம் தான் அது ரியலைஸ் பண்ணிவிட்டு இதுதான் வந்துட்டு அந்த லைன் அப்படிங்கமா வந்து சமாளிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சமாளிச்சு வந்து என்ன பிரயோஜனம், இப்படி பேருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எம்பாரிசிங்காக வந்துட்டு போயிடுது. ஷீமிங் வந்து அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு டவல் எடுத்துகிட்டு நீ வந்து நல்லா தான் வந்து பண்ண, நல்லா ட்ரை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்களோட ஃபேஸை வந்து கவர் பண்ணி விட்டுட்டு வந்து போயிடறாரு. ஃபன்யான் வந்துட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபன்யான் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து உட்காந்து அப்படியே பார்ட்டி பண்ணிட்டு இருக்க மாதிரி வந்து தெரியுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தா வந்துட்டு அந்த ஷீமிங் கூட வந்துட்டு அந்த டைலாக் வந்து ரிஹர்சல் பண்ணாங்களா, அது வந்து நல்லா பண்ணிட்டாங்க போல். சோயா வந்து அதுதான் வந்து கேட்குறாங்க, 2 நாளைக்கு முன்னாடி வந்து நல்லாவே வந்து பண்ணல, டேரக்டாக கூட வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நீ எப்படி வந்துட்டு பண்ணின அப்படிங்கமா வந்து கேட்க, ஃபன்யான் வந்துட்டு நான் இந்த டைலாக்கை வந்து ஷீமிங் கூட வந்து ரிஹர்சல் வந்து பண்ணி பார்த்தேன், ஸோ அதனால் இருக்குமோ அப்படிங்கமா சொல்ல, உடனே லின் வந்துட்டு என்ன நீ இந்த சீனை வந்து அவர் கூட வந்து ரிஹர்சல் பண்ணி பார்த்தியா, அப்போ ரொமான்டிக் ஸ்பார்க் ஏதாவது வந்து வந்துச்சா அப்படிங்கமா வந்து கேட்க, ஜோயா வந்து அடடா நீ வந்து எப்போ பாரு இதையே வந்து சொல்லிட்டே இரு, கடுப்பாகுதுடா அப்படிங்கமா அவங்க திட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஜோயாக்கு வந்து ஒரு கால் வர அவங்க அங்கிருந்து வந்து எந்திரிச்சு போயிடறாங்க. உன்னை லின் வந்துட்டு அவளை விட நீ வந்து என்கிட்ட வந்து சொல்லு, என்ன நீ வந்துட்டு நம்பலாம், உனக்கு தெரியாதான் எனக்கு இதில் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, என்ன நீ வந்துட்டு நினைக்கிற, என்னோட கண்ணை பாரு, இப்போ நீ சொல்லு, நீங்கள் 2 பேரும் வந்து ரிஹர்சல் பண்ணும்போது நீ அவரை பார்த்து வந்து ப்ளஷ் பண்ணினியா அப்படிங்கமா வந்து கேட்க, ஃபன்யான் அப்படியே வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களோட ரியாக்ஷன் பார்க்குறதுல எனக்கு வந்து நல்லாவே வந்து புரிஞ்சுது. பாரு நீ அதை பற்றி வந்து யோசிக்கும் போதே வந்து ப்ளஷ் பண்ணுற, அப்போ நீ அங்கே வந்து ப்ளஷ் பண்ணியிருக்க மாட்டேயா, சரி சொல்லு, அப்போ உன்னோட ஹார்ட் வந்து வேகமாக துடிச்சது வந்து உனக்கு கேட்டுச்சா அப்படிங்கமா வந்து கேட்க, அதே வந்து அவங்க அப்படியே வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு அந்த சீனால் இல்லையா அப்படிங்கமா வந்து லின்னை பார்த்து கேட்க, லின் கேட்குறான் ஒரு நிமிஷம் நீ இன்னைக்கு என் கூட தான் வந்து ரிஹர்சல் பண்ணின, அப்போ வந்து நீ அவரை தான் வந்து யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கமா வந்து கேட்க, ஆமாம் ஆனால் நாங்கள் வந்துட்டு ரிஹர்சல் பண்ணும்போது அந்த ஃபீலிங்காக தான் வந்து நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் அப்படிங்கமா சொல்ல, சரி அந்த ரிஹர்சலை வந்துட்டு இப்போ விடு, நீ வந்து நல்லா வந்து யோசிச்சு பார்த்து வந்து சொல்லு, உனக்கு வந்து அவர் பிடிச்சிருக்கா அப்படிங்கமா வந்து கேட்க சொல்கிறாங்க. இல்லை இது எப்படி வந்துட்டு பாசிபிளாக வந்துட்டு இருக்கும், எப்படி எனக்கு வந்து அவரை வந்து பிடிக்கும், எனக்கு எப்படி வந்துட்டு தெரியும் லவ்வோட ஃபீலிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு லின் வந்துட்டு நீ எவ்வளோ ட்ராமாஸ் வந்து பார்த்துருப்பேன், அதுலேருந்து வந்து உனக்கு ஒன்றுமே வந்துட்டு தெரியல கேட்க, இவங்களும் எனக்கு தெரியலடா அப்படிங்கமா வந்து சொல்ல, இவங்க உடனே வந்துட்டு இப்படி ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணி வந்துட்டு ஒருத்தர் விரும்புகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த 5 சைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கமா சொல்லிட்டு எடுத்துக்காட்டான். ஃபஸ்ட்டு எங்கே இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்கள் கண்ணில் வந்து கண்டிப்பாக வந்து பட்டுருவாங்க, அவங்க தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தோணும். அவங்க முன்னாடி நீங்கள் வந்துட்டு உங்களை நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பீங்க. 3வது ஜெலஸாக வந்துட்டு இருப்பீங்க. 4வது நீங்கள் அவரை பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு சிரிப்பீங்க. 5வது நீங்கள் அவங்க பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது உங்களோட ஹார்ட் பீட் வந்து வேகமாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்கு. பாரு இதில் வந்து 3 சைன் வந்துட்டு உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வந்து ஃபன்னியாக இதில் 5 சைனுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவனோட கடவுளை எனக்கு வந்து ஷீமிங்கை தான் வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஷீமிங் வந்துட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபன்னியாக வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு பிஸியா அப்படிங்கமா வந்து கேட்க, ஷீமிங் வந்துட்டு 5 செகண்ட்ஸ் வந்துட்டு உனக்கு தர என்னன்னு சொல்லு அப்படிங்கமா வந்து கேட்க, இல்லை சோயா வந்துட்டு எனக்கு 2 மூவி டிக்கெட்ஸ் வந்து கொடுத்தான், அவன் ஆனால் வந்துட்டு வர முடியாதம்மா வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து போகணுமாம்மா, லென்னும் வந்துட்டு ஃப்ரீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, இப்போ என்ன நான் வந்துட்டு உன் கூட வரணும்னு சொல்லிட்டு வந்து நீ கேட்குறியா அப்படிங்கமா வந்து கேட்குறாரு. இல்லை அது வந்துட்டு ஒரு ஃபேண்டசி மூவின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க, நம்மளுக்கு அதில் வந்துட்டு டிப்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கல அதுக்காக தான் அப்படிங்கமா வந்து சொல்ல, சரி என்ன மூவி அப்படின்னு கேட்க, அலாவுதீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டிக்கெட் வந்து காட்டாங்க. ஷிவங்க வந்துட்டு இதுதான் அந்த லாஸ்ட் இயரே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் வந்து அதை ஆல்ரெடி வந்து பார்த்துட்டேன் அப்படிங்கமா சொல்ல, ஃபன்னியாக வந்து ஓ அப்படியா சரி நீங்கள் வந்துட்டு உங்களோட வேலையை பாருங்கள், நான் வந்து இந்த டிக்கெட்ஸை வந்து வேறு யாருக்காவது வந்து கொடுத்துட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கமா சொல்லிட்டு நாங்கள் இருந்து வந்து போகிறாங்க. ஆனால் அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியுது. அவருக்கு என்ன வந்துட்டு பிடிக்கல போல அப்படிங்கமா வந்து யோசிச்சுட்டு அந்த டிக்கெட்டை கொண்டு வந்து டஸ்ட்பினில் வந்து போட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஃபன்னியாக வந்து உங்களை ஷாப்பில் வந்துட்டு இருக்காங்க. நல்லா இருந்தேன்னு இப்படி வந்து புலம்ப விட்டுட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே அங்கே இருக்க ஃப்ளார்க்கெலாம் வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்துட்டு உங்கள் சோகமாக இருக்கிறத வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கமா வந்து கேட்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கமா வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால்
அதனால் வந்துட்டு அவங்க பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஷீமிங் தான். நான் வந்து இன்றைக்கி 4 மணிலேருந்து 6 மணிக்கு வந்துட்டு ஃப்ரீ, நீ தான் வந்துட்டு ஏதோ டிப்ஸ்லாம் வந்து கிடைக்கும்னு சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இதை பார்த்தோன்னே ஃபன்னியானுக்கு வந்து ஹாப்பியாச்சப்பா, அவர் என் கூட வந்துட்டு மூவிக்கு வரேன்னு சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த தேட்டருக்கு வந்து போயிட்டாங்க. என்ன மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே யோசனை. அப்போ அவங்க வந்து அங்கே ஷைனிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மூவி வந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கிறவர்கிட்ட வந்துட்டு இது என்ன டைப் மூவி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவர் வந்து அதுவும் ஃபேண்டசி மூவி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அப்போ அது எனக்கு வந்து 2 டிக்கெட் தாங்க, அவர் அதை பார்த்துருக்க மாட்டார்ல அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது அது வந்து ஃபேண்டசி மூவியில், அது ஏதோ த்ரில்லர் மூவி போல். இவங்களுக்கு தான் வந்து இந்த ப்ராப்ளமாக இருக்கலாம், அதை வந்து தெரியாமல் அவங்க அந்த டிக்கெட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஷீமிங்காக வந்து ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஷீமிங் வந்து வரவே இல்லை. ஷீமிங் வந்துட்டு ஏதோ மீட்டிங் தான் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து டைம் ஆச்சே அப்படிங்கிற வந்து யோசிச்சாங்க. இன்னும் வந்து கிளம்ப அந்த டேரக்டர் வந்து என்ன சொன்னார், இங்கே பாருங்க ஷீமிங், நம்மளுக்கு வந்து டைமே இல்லை, நம்ம இது இப்படியே வந்து பாதியில் வந்து விட்டுட்டு போக முடியாது, இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம எப்போ வந்து முடிக்கிறது அப்படிங்கிற வந்து கேட்க, வந்துட்டு இல்லை நம்ம டிலே ஆச்சுனாலும் நம்ம நியூ இயர்க்கு வந்து இதை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்ல, அப்படின்னாலும் வந்துட்டு இந்த ஒர்க்கெல்லாம் வந்து முடிக்க முடியாது அப்படிங்கிற சொல்ல, ஷீமிங் வந்துட்டு வர வழி இல்லாமல் நானே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூலெலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வழியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சு நான் இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து வந்து கிளம்புறாரு. அப்போ தான் வந்துட்டு ஃபன்னியான வந்துட்டு உங்களுக்கு நிறைய கால் பண்ணியிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு பார்க்குறாரு. அந்த மெசேஜில் வந்துட்டு ஷைனிங் அப்படிங்கிற மூவிக்கு வந்து நான் டிக்கெட் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து வரீங்கல்ல அப்படிங்கிற வந்து பண்ணியிருக்கேன். ஷீமிங் வந்துட்டு ஷைனிங்கா, இவளுக்கு என்ன ரொம்ப தைரியமாச்சு, இந்த மூவிக்கு வந்து டிக்கெட் எடுத்து வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. இந்த ஃபன்னியானுக்கு வந்துட்டு ஜோயா வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபன்னியான் வந்து நான் இந்த மாதிரி ஷைனிங் மூவி வந்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஷீமிங் வந்து வராதனால நம்மளே வந்து தனியாக போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க உள்ளே போய் வந்து உட்காந்துறாங்க. ஜோயாவும் வந்துட்டு இவங்க அனுப்புகிற மெசேஜ் வந்து பார்த்துட்டு இவளுக்கு என்ன பைத்தியம் எது வந்து பிடிச்சிச்சா, இந்த மூவிக்கு வந்துட்டு எதுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வந்து அங்கே டவரே வந்து கிடைக்கல போல, அவங்க கால் வந்து போக மாட்டேங்குது. ஷீட்டை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஷீக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணால் அவன் வந்து சரி நான் வந்து போய் செக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இங்கே ஃபன்னியான் வந்து அப்படியே வந்து அந்த தேட்டருக்குள்ளே வந்து போய் உட்காந்துறாங்க படம் பார்க்கறக்கு. படம் பார்க்க தான் வந்துட்டு தெரியுது அது வந்து த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக தான் வந்துருக்கு. அப்படியே வந்து கண்ணெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே அமைதியாக வந்து எந்திரிச்சு வெளியில் வந்து நிற்கிறாங்க. ஷீயும் வந்துட்டு இந்த தேட்டருக்கு வந்து வந்துடுறான். அவனும் வந்து ஃபன்னியான் தான் வந்து தேடிருக்கான். அதே நேரம் ஷீமிங்க வந்து வந்துடுறாரு. அவரும் வந்து ஃபன்னியான் தான் வந்து தேடிருக்காரு. ஆனால் ஃபைனலாக வந்து ஷீ தான் வந்து ஃபன்னியான வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறான். ஓடி போய்ட்டு அவங்க நிற்கிற பஸ்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து பயந்துட்டாங்களோ என்னமோ நினச்சிட்டு ஓடி போய் வந்து கண்டுபிடிக்க அவங்க வந்து நார்மலாக தான் வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து ஷீமிங்க வந்து தூரத்துலேருந்து வந்து பார்த்தாரு. வந்துட்டு என்ன பண்ணுறீங்க ஷீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க தான் வந்துட்டு இவனுக்கு வந்து புரியுது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்ட்டு. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இல்லை ஜோயா தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து அப்படி சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ எதுக்காக வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து வந்தேன், இதில் நீ வந்து பயப்படலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை எனக்கு பயமாக தான் இருந்துச்சு அதனால தான் நான் வந்து வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஷீமிங் அங்கேருந்து வந்து அப்படியே அமைதியாக வந்துட்டு வெளியில் போயிடுறேன். ஆனால் ஷீமிங் வந்ததை வந்து ஃபன்னியான வந்து பார்க்கல, ஷீ வந்து பார்க்கல. அவனும் சரி வாங்க நான் வந்து உங்களை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியே வந்துட்டு காலைல வந்து வீட்டில் வந்து ட்ராப் பண்ணால் அவங்க வந்து சோகமாக இருக்கிறத வந்து பார்த்துட்டு என்ன ஆச்சு நீங்கள் வந்து சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிற வந்து கேட்க, அண்ணே வந்து ஷீயை பார்த்து கேட்குறாங்க, ஒரு வேளை வந்துட்டு உங்களுக்கு யாரையாவது வந்து பிடிச்சிருக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கல அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற வந்து கேட்க, அதுக்கு ஷீ வந்துட்டு என்ன சொன்னால், பேசாமல் வந்துட்டு அதை விட்டுறது தான் வந்துட்டு நல்லது. ஏன்னா வந்துட்டு உங்களை லவ் பண்ணாதவங்களை வந்து சேஸ் பண்ணி வந்துட்டு என்ன ஆக போகுது, உங்களை யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கலாம்ல அப்படிங்கிற வந்து கேட்குறான். இவங்க அப்படியே அமைதியாக வந்து இருக்கிறத பார்த்துட்டு சரி லேட் ஆச்சு உள்ளே போங்க அப்படிங்கிற சொல்ல அவங்களும் வந்து ஓகேன்னு கிளம்புறாங்க. திடீர்னு அவன் போகிறவங்களை வந்து கூப்பிட்டு உங்களுக்கு மறுபடியும் வந்து மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து தோணுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன கூப்பிடுங்க, நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்கிறான். பண்ணி வந்து ஓகே அப்படிங்கிற சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா ஷீமி வந்து இப்படி தனியாக உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவங்க அவர் பக்கத்தில் வந்து போய் உட்காந்துட்டு நீங்கள் எப்போ வந்து வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட்டெல்லாம் வந்து எனக்கா அப்படிங்கிற வந்து கேட்க, அதுக்கு ஷீமிங் வந்துட்டு இல்லை நான் அதிகமாக ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. இப்போ ஃபன்னியாக வந்துட்டு நீங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிஸி போல் அப்படிங்கிற வந்து கேட்க, ஷீமிங் வந்துட்டு ஆமாம் அதனால தான் மூவிக்கு வரதை கூட நான் வந்து மறந்துட்டேன் அப்படிங்கிற சொல்ல, ஃபன்னியாக வந்துட்டு பரவாயில்ல மூவி வந்து நல்லா தான் வந்து இருந்துச்சு, அந்த மூவியில் வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை வந்து ரொம்ப வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்ல, ஷீமிங் அதுக்கு வந்துட்டு ஆனால் வந்துட்டு அவன் அதுக்கு வந்து டிசர்வ்னு சொல்லி நினைக்கிறியா அப்படிங்கிற வந்து கேட்க, ஃபன்னியாக வந்துட்டு அப்புறம் எந்த மாதிரி பீப்புள் வந்து இந்த லவ்க்கு டிசர்வ்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற வந்து கேட்குறாங்க. இவர் அமைதியாக இருக்க, இல்லை நான் வந்துட்டு சும்மா நீங்கள் வந்து லவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து கேட்டேன் அப்படிங்கிற சொல்ல, அதுக்கு ஷீமிங் வந்துட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், என்னோட லைஃப்பில் வந்துட்டு ஒன்லி நான் வந்து மூவி பற்றி மட்டும்தான் வந்து யோசிப்பேன், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறலாம் வந்துட்டு எனக்கு டைம் வேஸ்ட்டு அப்படிங்கிற வந்து சொல்கிறாரு. ஃபன்னியாக வந்துட்டு அப்படியே வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அப்புறம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நம்மளோட அக்ரிமெண்ட் வந்துட்டு முடிய போகுது, அதை பற்றி நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற சொல்ல, ஷீமிங் உடனே வந்துட்டு நான் வந்து உனக்காக வந்துட்டு ஒரு வீடு வந்து பார்க்க சொல்கிறேன், நீ அதோட அட்ரஸ் வந்து ஹோக்கிட்ட வாங்கிக்கோ அப்படிங்கிற சொல்லிட்டு போயிடறாரு. ஃபன்னியானுக்கு வந்துட்டு அப்படியே மனசே வந்து உடஞ்சி போயிடுது. அப்படியே வந்துட்டு மனசுக்குள்ள வந்து நினைக்கிறாங்க, நான் வந்துட்டு இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்கிறக்கு வந்தேன், ஆனால் இப்போ நான் வந்து போகிறக்கான நேரம் வந்துருச்சு போல் அப்படிங்கிற வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இதை பற்றியே வந்து யோசிச்சு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கேன். அங்கே வந்து ஜோயா
ஜோயா வராங்க. உனக்கு என்ன வந்து பைத்தியமா, இந்த நேரத்தில் எனக்கு எதுக்கு வந்து கூப்பிட்ட அப்படிங்கமா வந்து கேட்க, இல்லை சும்மா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் அப்படிங்கமான்னு சொல்ல, என்ன ஸ்ட்ரெஸ் வந்து உனக்கு இருக்குது அப்படிங்கமா ஜோயா கேட்குறாங்க. அதோட இவங்க சோகமாக இருக்கிறத வந்து பார்த்துட்டு என்னாச்சு எதுவும் ப்ராப்ளமா அப்படிங்கமா வந்து கேட்க, இவங்க வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கமான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு என்கிட்டயே வந்து நடிக்காது, ஏதோ ஒன்று இருக்குது என்னன்னு சொல்லு அப்படிங்கமா வந்து கேட்க, அதுக்கு வன்யான் வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து ஒரு வேளை எப்போவாவது யாரையாவது வந்து டேட் பண்ணுனேன் அப்படின்னோடனே என்ன நீ வந்து டேட் பண்ண நீ வந்து டேட் பண்ணலான்னு இருக்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வன்யான் வந்து இல்லை நான் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜோயா வந்து என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு உனக்கு வந்து எங்கே கிடைக்கும், ட்ரீட்மெண்ட்டுக்காக நீ வேற ஒருத்தரை வந்துட்டு ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து எவனா வந்து ஒத்துக்குவானா, அதுவும் வந்துட்டு அது வந்துட்டு ஷீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் அதை வந்து அவன் அக்செப்ட் பண்ணுவானா அப்படிங்கமா வந்து கேட்குறாங்க. அதோட நீ வந்து அவனை சீட் பண்ணுற அப்படின்னு தான் வந்து சொல்லுவான் அப்படிங்கமா சொல்ல ஃபன்யானுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவங்க வந்து அங்கேருந்து அப்படியே வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு நல்லாவே வந்து தெரியுது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு உன்னோட ப்ராப்ளம் வந்து சரி பண்ணால் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கமா வந்து அவங்க சொல்கிறாங்க. ஃபன்யான் அப்படியே வந்து மனசுக்குள்ளாரே வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, நான் வந்துட்டு என்னோட ப்ராப்ளம் வந்து க்யூர் பண்ணணும், அதை வந்து ஷீனால தான் வந்துட்டு க்யூர் பண்ண முடியும், இதுதான் வந்து ரியாலிட்டி. எனக்கு வந்து ஷீமிங்கை தான் வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் அவருக்கு வந்துட்டு என்னை வந்து பிடிக்கல, இது வந்து மறுக்கவே முடியாத ரியாலிட்டி. ஃபன்யான் இதை வந்து நீ தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோ, இதுலேருந்து வந்து நீ வெளியில வா அப்படிங்கமா வந்துட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க கண்ணெல்லாம் வந்து அப்படியே கலங்குது, அப்படியே அந்த இடத்துலேயே வந்து நின்னுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். அதோட வாய்ஸ் ஆஃப் அக்னி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து தட்டுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் அக்னி.